சர்வதேச உரிமை கழகம், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், ஐஆர்ஓவின் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள், விஸ்டம் லா சேம்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐஆர்ஓவின் ஐடி விங்க் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஜே. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஐஆர்ஓ சர்வதேச உரிமை கழகம் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷனின் ஒருங்கிணைப்பாளர் அன்னம் நிறைமதி சகோதரி நம்ம கூட இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஐஆர்ஓவின் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் சார்பா என்ன பண்றேன், நான் கேக்குறேன். வணக்கம். வணக்கம். இப்போ ஐஆர்ஓ அமைப்புல பெண்களா? ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஆண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க பொதுவாகவே. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றது பெரிய ஒரு போஸ்டிங் இல்லையா? ஏன்னா எல்லாரையும் நீங்க ஒருங்கிணைக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. உறுப்பினர் கார்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே ஐஆர்ஓ அமைப்பு, இதை உண்மையா நம்ப முடியல. அது நீங்க உண்மையா பொய்யான்னு உங்க வாயால சொல்லிருங்க. நீங்க சொல்ற மாதிரி தானே நான் சொல்லுமா? தாராளமா. நீங்க சொல்ற மாதிரி தானே நானும் நினைச்சு வந்தேன். ஒரு உறுப்பினர் கார்டு தான் போட்டு தருவாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா எனக்கு திருச்செந்தூர் தொகுதி செயலாளரா ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்கறத பார்த்துட்டு தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை போட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஒருங்கிணைப்பாளர், உங்களுக்கு கீழேன்னு கிடையாது, எல்லாருமே நம்ம சமம் தான். நீங்க ஒரு ஒருங்கிணைக்கும் பொழுது ஒரு அப்போ மற்றவங்க நிர்வாகிகள் உங்களை ஐஆர்ஓல இருக்கிற நிர்வாகிகள் உங்களை என்ன மாதிரி ட்ரீட் பண்றாங்க? நிர்வாகின்னு சொல்றதை விட வீட்டுல உள்ள ஒரு அண்ணன் தங்கச்சி, நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆபீஸ் வர்றோம் அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஆபீஸ் வரோம், சேர்மன் சார் பார்த்து பேசுறோம், அப்படி அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நம்மளோட சொந்த அண்ணன் வீட்டுக்கு வர்றோம், அண்ணனை பார்த்து பேசுறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அந்த மாதிரிதான். அப்ப யாருமே ஏமா நீ என்னம்மா சொல்றது, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு நேரத்திலயுமே சொன்னதுமே கிடையாது. நாங்க எதுவும் சொல்ல வந்தாலும் அதை நிப்பாட்டி என்ன சொல்ல வந்தீங்கம்மா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பிளஸ் அதை ஒரு கவுன்சிலிங், அதாவது ஒரு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா அதை இப்போ நீங்களா ஒரு ஒரு இது கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க, அதாவது முடிவுரை, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னுட்டு. அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கோங்க, கேட்பாங்க. நம்ம இது நம்ம சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தா அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா இது தப்புமா, இது நம்ம இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. இல்ல அதை எப்படி, அதாவது ஒரு அன்பான முறை அப்படின்றதோட ஒரு எப்படி ஆணாதிக்கம் கிடையாது. நான் ஆண்கள் நீ என்னம்மா அப்படிலாம் என்னைக்குமே கிடையாது. நம்ம என்ன சொல்லணுமோ அதை நீ தானமா கேட்பாங்க, சொல்லுவாங்க. இப்போ எத்தனையோ அமைப்புகள் இருக்கு இல்லையா? நீங்க உங்களுக்கே தெரியும், ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் நீங்க இருக்கிறது எங்க? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல என்ன கிராமம்னு சொன்னீங்க? கொங்கரையக்குறிச்சி. அப்போ நீங்க பிறந்ததுல இருந்தே ஏகப்பட்ட அமைப்புகளை பார்த்திருப்பீங்க. அங்கெல்லாம் போகாம ஐஆர்ஓல சேர வேண்டிய யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு பார்த்தேன். அதுல ஒரு டைவர்ஸ் கேஸ் எடுக்கும்போது அவங்க 2 பேர்கிட்டயுமே பணம் வாங்கிட்டு அவங்க அதுக்கு கரெக்டான பதிலே சொல்லல. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் அமைப்பு மேல ஒரு இது இல்ல கிடையாது. இங்க இப்படி ஒரு அமைப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது இதுல நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அதை யோசிச்சுதான் வந்தேன், இதுல அப்படி என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஒரு 2 மாசத்திலேயே இந்த நாசிரியத்துல ஒரு வீட்டு பிரச்சனை, ஒருத்தவங்க லோன் எடுத்தாருன்னு சொல்லி ஒரு வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாரு. அது நம்ம சார்கிட்ட சொல்லும் போது உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அது என்ன பண்ணணும் என்ன எதுன்னு உடனே பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல அவ தான் இருக்கான், அந்த வீட்டுல உள்ளவங்க தான் இருக்காங்க. ஆனா வீடு அவன் ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்கான். அது சார் என்னன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஜெனினிட்டி, ஒரு உண்மைத்துவம் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நீங்க ஐஆர்ஓல இணைஞ்சு நிர்வாகியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி மதிப்புகள் இருக்கு? அதாவது இன்னைக்கு ஐஆர்ஓல நான் இருக்கேன், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகம், இந்த ஒரு நேம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பிளஸ் மரியாதை கொடுக்குதா சமுதாயத்துல? இல்ல பழைய மாதிரிதான் நீங்க இந்த அமைப்புல வராதுக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரிதான் இருக்கீங்களா?
இல்ல அப்படி இல்ல. ஒரு நம்ம அமைப்பு பேர சொன்னாலே கொஞ்சம் பேக் அடி பின்வாங்குறாங்க. தப்பு பண்றவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓ, ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம விஸ்டம் லா சேம்பர், இப்ப நீங்க சொன்னது அந்த வீட்டு பிரச்சனை சொன்னீங்க. நாசரேத்துல ஒரு சகோதரர் இருக்கா, சகோதரிக்கு நீங்க வந்து நம்ம ஐஆர்ஓ விஸ்டம் லா சேம்பர் மூலமா மீட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி இப்போ அந்த மூவ் பண்ணும்போது நீங்க உடனே அதை எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல ஏமா நாளைக்கு வாமா பாத்துக்கலாம், அடுத்த வாரம் வாமா அப்படின்ற மாதிரி வந்து? கிடையாது. நான் சார்ட்ட போன்ல தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் சாரோட ஜூனியர்ட்ட நான் சொல்றேன். அவங்க உடனே ரவிக்குமார் சார்ட்ட சொல்றாங்க. ரவிக்குமார் சார் நீங்க உடனே ஆபீஸ்க்கு இமீடியட்டா வாங்க, எந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்க கையில என்னென்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்கன்னாங்க. நாங்க வந்தோம். எங்களுக்கு அன்னையில இருந்தே நாங்க எப்போ உங்கள்கிட்ட சொன்னோமோ அன்னைக்கு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஐஆர்ஓவின் சர்வதேச உரிமை கழகத்தின் சேர்மன் மிஸ்டர் டாக்டர் மோசஸ் எம் செல்லத்துறை, மோசஸ் செல்லத்துறை அண்ணன் வந்து அவங்க எப்படி நான் வந்து சேர்மன் ஆக்கும், நீ யாருமா அப்படின்ற மாதிரியா இல்ல என்ன மாதிரி? அதாவது சாருக்கு போன் பண்ணாலே போனை எடுத்த வேகத்துல மத கேட்கறது நிறைமதி சொல்லுமா. இப்ப வந்தாங்கன்னா நிறைமதி வாமா, இப்ப நம்ம ஆபீஸ் வருவோம், சார் வந்தாங்கன்னா வாமா எப்ப வந்த, சாப்பிட்டியாமா, காஃபி குடிச்சியாமா. அதாவது ஒரு சொந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்தா எப்படி கேட்பாங்களோ அப்படிதான் கேட்பாங்க. நம்ம கிட்ட வேலை பார்க்க அந்த ஒரு இது இருக்காது கிடையாது. நீங்க ஒரு கிளைண்ட கூப்பிட்டு வரீங்கல்ல, இப்ப நாசரேத்துல இருந்து கூப்பிட்டு வரீங்க, அவங்க கிட்ட மோச செல்லத்துறான வந்து எப்ப நான் சேர்மனு, நீ எதனால வந்து ரவிக்குமார் அவர்கிட்ட போய் பேசிங்க, இல்ல எனக்கு கீழே உள்ள ஜூனியர் கிட்ட பேசிங்க, நான் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆக்கும், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா? இல்லன்னா இல்ல நல்ல பொறுமையா உட்கார வச்சு அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு நல்லாதான் பண்ணாங்க. இதுவரை அப்போ இனிமே வரக்கூடிய எல்லா மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஐஆர்ஓ அமைப்பு மூலமா நீங்க வந்து கிளியர் பண்ணி கொடுப்பீங்க. ஆமா. இப்போ நீங்க பாக்குறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் முழுசா. இப்போ உங்க விசிட்டிங் கார்டை வந்து நான் பின்னாடி போட்டு விடலாம் இல்லைங்களா? இதுல நம்பர் வந்து உங்க நம்பரை போட்டு விடுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப எமர்ஜென்சிங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க, நீங்க வந்து எப்படி அத வந்து நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு விட்டுருவீங்களா? இல்ல நாங்க ஸ்பாட்ல உடனே போவீங்க. ஆமா. இப்போ அப்போ நம்ம சகோதரியோட நம்பர் என்ன பண்றேன் போட்டு விடுறேன். நீங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ற விதமா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. ஜென்யூனிட்டி, உண்மையிலே பிரச்சனைகள், இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நாசரேத்துல ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு வீட்டு இடம் இல்லையா, வீடோட இப்ப அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரிஜினாலிட்டி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கால் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க எந்த இடமா இருந்தாலும் எந்த பொழுதும் வந்து என்ன பண்ணுவாங்க, நேர்ல வந்து ஆய்வு செஞ்சுட்டு உங்ககிட்ட உண்மைத்துவம் இருக்கிற பட்சத்துல நம்ம சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஐஆர்ஓ அமைப்பு மூலமா விஸ்டம் லா சேம்பர் மூலமா உங்களுக்கான தீர்வை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒருவேளை இப்போ உங்க நம்பரை போட்டு விட்டுறோம், மிஸ்யூஸ் பண்ணி பல போன் கால்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கோபப்படுவீங்களா, இல்ல எல்லாரும் அண்ணமார் அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? அரை விழுந்துரும் கேட்டுங்க, அரை விழுந்துரும். அதான் நான் கூட அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு யோசித்து நினைச்சேன். இதுதான் பெண்கள், உண்மையா தைரியமா இருக்கணும். சும்மா வந்துகிட்டு பரவாயில்லைங்க, எல்லாரும் என் அண்ணன், எல்லாரும் என் தம்பி கிடையாது. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர மீது எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே நான் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸா தான் இருக்கணும். அதுதான் சரியான இது. அது கரெக்டா என்ன பண்றாங்க ஐஆர்ஓ அமைப்புல நம்ம மோச செல்லத்துறோன்னு கைட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த அற விழுந்துருன்ற வார்த்தை என்ன வருது. நன்றிங்க.